கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன்னு உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் ஏதேன் குடும்பம் தேவனாக்கி கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போவும் விசுவாசத்தை குறித்து தான் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்போ விசுவாசம், ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம அதை விசுவாசிக்கிறோம், அது நடந்த மாதிரி விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் அப்படின்னு வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு வேலைக்காண்டியோ, இல்லைனா குழந்தை பாக்கியத்துக்காண்டியோ, இல்லைனா வேறு எது சொல்கிறது, ஒரு மகளுக்கு கல்யாண காரியத்துக்கோ நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க. அப்போ அந்த கல்யாண காரியம் நடந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி, அது நடந்துட்டு கர்த்தர் அதை நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ அந்த விசுவாசம், அது நடந்துட்டு மகளுக்கு கல்யாணம், பையனுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிற ஒரு இமேஜோட நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் என்ன செய்யும், உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். அப்போ நடக்கவே இல்லை, நடந்துட்டு நினச்சி விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் வேதவசனம் சொல்லுது. அப்போ ஒரு காரியம் இல்லை, நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த காரியம் நடக்கலை, இன்னும் அந்த காரியம் கைகூடி வரலை, ஆனால் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லாத இருப்பது போல் அழைப்பன்னு வேதவசனத்தில் ஏசப்பா சொல்லியிருக்காங்களே, அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த குழந்தையே இல்லாத காரியத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளுக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் நீங்கள் விசுவாசத்தின் பேரில் அதை நினச்சி அது கல்யாணம் ஆகிட்டு நல்ல ஒரு மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாயிட்டு, நல்லா படித்த மாப்பிள்ளை, நல்லா வேலை பார்க்குற மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கிட்டு ஜோம் பண்ணும்போது, அப்போ அதை இமேஜின் பண்ணும்போது கண்டிப்பாக அது நீங்கள் நிழலாக நீங்கள் இமேஜின் பண்ணுறது அது நிஜமாக கர்த்தர் என்ன செய்வாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த விசுவாசம் வேதவசனம் சொல்லுது. அப்போ இல்லை, அந்த காரியத்தை இருக்கிற மாதிரியே நீங்கள் விசுவாசிக்கணும், வேதவசனம் தெளிவாக சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அந்த சகோதரி பார்த்திங்கன்னா ஜாய் டிவியில் கூட என்ன செய்கிறாங்க, வராங்க. அந்த சகோதரி பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத சமயத்துலையுமே அவங்க பையனுக்குன்னு சொல்லி அவங்க போகிற சர்ச்சில் அவங்க கணவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, பையனுக்குன்னே சொல்லி ஒரு காணிக்கை கொடுப்பாராம். உன் பையனுக்கு காணிக்கை போடு அப்படின்னு சொல்லி பையனுக்குன்னு மனைவிட்ட கொடுப்பாரு. அப்புறம் வீட்டில் பார்த்தா எதுவும் சாப்பிட்டா வச்சாலும் பையனுக்குன்னு ஒரு தட்டை வச்சு அந்த பையனுக்குன்னு ஒரு சோறு விட்டுற மாதிரி இப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வெளியிலேருந்து வந்து பார்த்தா இது பைத்தியக்கார குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு அந்த சகோதரியே சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ அந்த ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம். இல்லை, குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி, அந்த குழந்தைக்குன்னு தனியாக எல்லாம் வைக்கிற மாதிரி திங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சர்ச்சில் கூட என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைக்குன்னு தனி காணிக்க கொடுக்குறாங்க. நீ அந்த குழந்தைக்கு போடு அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க இல்லாமலே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குழந்தை இருக்கிற மாதிரி விசுவாசத்தோட அறிக்கைக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உருவாக கூட செய்யலை, கருவில் கூட உருவாகலை, ஆனால் என்ன செய்கிறாங்க, குழந்தை வந்துட்டு அப்படின்னு விசுவாசத்தின் பேரில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விசுவாசம் 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துச்சிங்க. இதுதான் நான் சொல்கிறேன். இது ஒரு என்ன சொல்கிறதுனா, இல்லாத அதை இருக்கிறது போல நினச்சி விசுவாசிக்கிறாங்க. இது இருக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, இதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க. அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சகோதரி. அதுக்கப்புறம் பார்த்தா அது நிழல் வந்து நிஜமாகவே மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த வசனத்தின்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர செய்தியில் என்ன செய்யுங்க, ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவர் மேலே ஒரு அகோரமான ஒரு விசுவாசத்தை வைங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் இன்னும் பார்க்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர செய்தியில் நானும் பார்க்கல, ஆனால் ஆண்டவரோட ப்ரெசன்ஸை நம்ம உணர்ந்திருக்கோம். அந்த வேதத்தின் மூலிமா ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாருங்கிறத நம்ம உணர்றோம். ஊழியக்காரங்க மூலிமா ஜெபிக்கும் போது ஆண்டோட அந்த மகிமை நம்மளோட சரீரத்தில் வெளிச்ச மாதிரி நம்ம சரீரத்தில் ஒரு சில உணர்வுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உணர்ந்திருக்கோம். ஆனால் இல்லாத ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்க்காத ஆண்டவரை ஆண்டவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்தாரு, நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, அந்த பிரசன்ஸை நம்ம உணர்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க மூலியமா தீர்க்க தரிசனம் சொல்றதை நம்ம உணர்ந்திருக்கோம். அது மூலியமா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளுக்குள்ள வெளிப்பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து என்ன செய்யற, ஆண்டவரை நம்ம பார்க்காத தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த தெய்வம் நம்மளுக்கு என்ன செய்யுது, எவ்வளோ அற்புத அதிசயத்தை கர்த்தராகிய இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, எந்தெந்த காரியத்துக்கு ஜோம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் என்ன செய்யுங்க, அதை இமேஜின் பண்ணி அது கூட வந்து கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு விசுவாசத்தோடு அதோடு நீங்கள் வாழ பழகிருங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்க காரியத்தை தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். அப்புறம் நானும் இந்த ஊழியத்தில் குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு எத்தனையோ பேருக்கு ஜெபிச்சிருக்கேன். கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நானும் குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு என்ன செய்வேன்னா, உங்கள் வயிற்றில் கையை
வச்சு ஆண்டவர் குழந்தை இவ்வளவு பெருசுல கொடுத்துட்டாரு, வயிறு இவ்வளவு பெருசாயிட்டு, இன்னைக்கு இந்த 3 மாசத்துல இவ்வளவு பெருசாயிட்டு, 4 மாசத்துல இவ்வளவு பெருசாயிட்டு, இப்படி நீங்க இமேஜின் பண்ணி அந்த வயிற்றுல கையை வச்சு தேவனுடைய வார்த்தையை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. அது கட்டாயமா உங்களுக்கு குழந்தையா மாறும் அப்படின்னு எத்தனையோ சகோதரிகளுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லி கூட ஒரு சகோதரி ஜெபிச்சிருக்கா. 1.5 மாசம் அந்த தங்கச்சிக்கு குழந்தை இல்லாம இருந்து அந்த பொண்ணு ஜெபிச்சிருக்கா. அதே பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் தீர்க்கதரிசனமா வார்த்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன செஞ்சு கன்சீவ் ஆச்சு. ஆனால் அவளுக்குலாம் அப்பண்டிஸ் பண்ணியிருக்கு. குழந்தை அப்பண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னது, அந்த பொண்ணு அப்படியே இமேஜ் பண்ணி அதை ஒரு தாகத்தோடு நினச்சிக்கிட்டு இருந்தா. அது இமேஜ் பண்ணி ஜெபம் பண்ணா. நானும் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாங்க, கர்த்தர் தீர்க்கதரிசனமாக பேசினாங்க. அது நிழல் வந்து நிஜமாக மாறிச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் குழந்தை இல்லையா, குழந்தைய கர்த்தர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுங்க, வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதை இமேஜ் பண்ணுங்க. 3 மாசத்துல இவ்வளோ நாள் ஆகிட்டு, 4 மாசத்துல இவ்வளோ பெருசாக வயிறாகிட்டு, 7 மாசத்துல இவ்வளோ வயிறு பெருசாகிட்டுன்னு நினைச்சிங்க, இமேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாணம் வயசு வந்து கல்யாணமாக இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகக்கூடிய தருணம் வந்துட்டு நல்ல மாப்பிள்ளைய கர்த்தர் கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு படித்த மாப்பிள்ளைய, நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்க மாப்பிள்ளைய கொடுத்துட்டாரு. இமேஜ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த வந்து இல்லாததை அப்படி இருக்க மாதிரியே நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அதே மாதிரி வேலை இல்லையா, வேலை ஸ்தலத்திலையும் வேலை கிடைச்சிட்டு நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சுன்னா அதை இமேஜ் பண்ணி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்தில் காணக்கூடிய சண்டை சச்சரவு மாறி சமாதானமா சந்தோஷமா ஒருத்தர் குடும்ப ஜெபத்தோட நாங்கள் வாழ போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க, இமேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி தொழில் பண்றீங்களா, தொழில ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா, ஆண்டவர் இந்த தொழில் இல்லைன்னா அடுத்த ஒரு தொழிலை கொடுத்து என்ன வளர்ச்சியின் பாதையில கொண்டு வந்துட்டாரு, உயர்த்திட்டாரு, ஆசீர்வதிட்டாரு அப்படின்னு இமேஜ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் உங்களோட இருக்காரு. அவரோட வார்த்தை உங்களோட இருக்கு. நீங்க அதை நம்பி அதை விசுவாசத்தோட இருக்குத மாதிரியே ஜெபம் பண்ணி பாருங்க. அதை விசுவாசி பாருங்க. இருக்கு, கண்டிப்பா என் வாழ்க்கையில இருக்கு, உயர்வு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு, குழந்தை இருக்கு, கல்யாணம் நல்ல மாதிரி பொண்ணுக்கு பையனுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்க மாதிரி அதை இமேஜ் பண்ணி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயமா இந்த சகோதரிக்கு கர்த்தர் 3 வருஷம் இல்லாத குழந்தைய இல்லாத சகோதரிக்கு ஆண்டவர் அந்த இமேஜின் மூலியமா அவங்க அப்படி வாழ்ந்ததுனால கர்த்தர் குழந்தை நல்ல ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஊழியத்திலும் எனக்கு தெரிஞ்ச அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. இந்த ஊழியத்தில் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காங்க. அதனால இருக்கிற மாதிரி விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு ஒரு அமைப்பை கண்டிப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க. தேவன் தான் இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.